வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தபோது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டார். அண்ணா அவர்களே, சில பத்திரிகைகள் உங்களை கடுமையாக விமர்சித்து எழுதுகிறது, திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிறது, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கோபம் வரலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்கிறார், பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் என்னுடைய எதிரிகள் அல்ல, பத்திரிகையாளர்கள் எனது நண்பர்கள், என்னை விமர்சிப்பவன் எனது நண்பன், எனது ஆசான் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இவர்கள் வைக்கின்ற விமர்சனத்தை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்து சரியானவற்றை ஏற்றுக்கொண்டு அதை நான் திருத்தம் செய்து கொள்கிறேன் என்று சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு பேரறிஞர், தந்தை பெரியார் அவர்களால் அறிஞர் என்று கூட அழைக்கப்படவில்லை, பேரறிஞர் அண்ணா அழைச்சார். அப்பேற்பட்ட பேரறிஞர் அண்ணாவை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உருப்படாம போன பனையூர் பண்ணி பேரறிஞர் அண்ணாவை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பனையூர் பண்ணி அண்ணாவை துளியும் மதிக்காமல், அண்ணாவை துளியும் பின்பற்றாமல் அண்ணா தொடங்கிய கட்சிக்கு ஒரு சவால் விடுது. என்ன சவால்னா, அண்ணா தொடங்கிய கட்சியினுடைய இன்றைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து இவங்க சொல்றான், உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா நானும் உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன்னு சொல்றான். என்ன வேடிக்கை இது? டேய், இந்த பனையூர் பண்ணிய ஃபாலோ பண்ற ஒரு நாத்தமிழுத்த பண்ணி நீ உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பை எங்களை நடத்த சொல்ற. கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆச்சு. கொள்கை தலைவராக பேரறிஞர் அண்ணாவை வைத்துக் கொண்டிருக்கிற நீ இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையாவது நேரடியா சந்திச்சிருக்கியா? நீயா வந்து பேசுவ, நீயா வந்து போயிடுவ. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்கிறார்? எத்தனை கணக்கில் அடங்காது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது, அவர் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனையோ சந்திப்புகள் நடத்திருக்கிறார். அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு துணை அமைச்சர் அவர்கள், கனிமொழி, இன்னும் RS பாரதி, ஆசா போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் பெருமக்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக செயலாளர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார். உங்க கட்சியிலிருந்து நேற்று இந்த சில்பாகுமார், அவர் லாட்ரி சில்பாகுமார், அவன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறான். சந்திக்கும் போது அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வினா, ஐயா, நடிகர் விஜய் ஏன் பாஜக பத்தி பேசுறது இல்லைன்னு. உடனே அவன் ஒரு ஆகச்சிறந்த கேள்வி ஒண்ணு கேட்கறான். என்ன கேள்வி? அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, ரெட் ஜெயின்டுடைய இப்போதைய ஓனர் யாரு, ரெட் ஜெயிண்ட் யாருகிட்ட இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். ரெட் ஜெயிண்ட் யாருகிட்ட இருக்குதுன்னு அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றான். அவன் பதிலே சொல்லாம அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். இதுதான் பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுகிற வழியா? அதனால எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், அண்ணா தொடங்கிய கட்சியில் தான் அண்ணா தொடங்கிய கட்சிகள் தான் அண்ணாவின் கொள்கை பின்பற்றப்படும், வேற எங்கேயும் பின்பற்ற முடியாது. இவன் சொல்றாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறான்? நேற்று அந்த 56 இன்ச் மோடி உங்களுடைய கொள்கை எதிரி தானே, அவர் இந்தியாவை கொண்டு போய் இப்போ அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்தாருல்ல, அந்த செய்தி நீ அதை பத்தி ஏதாவது பேசுனியா? திருப்பரங்குன்றத்தை இஷ்யூ பத்தி என்ன வாய மூடி மௌனமா தானே இருந்த? ஏன் பேசல? ஆணவ படுகொலைகள் ஏதாவது நடந்தா அதை பத்தி நீ கன்னட அறிக்கைகள் ஏதாவது விட்டது உண்டா? அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லணும்னா எதுவுமே நீ சொல்ல மாட்ட. இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஏமாத்துறியா? 4% இருந்த ஏற்றுமதியை அமெரிக்கா 50% மாத்துச்சு. ஏன் மாத்துச்சுன்னா, இந்தியா ரஷ்யாவிட பெட்ரோல் வாங்குறேன், அதனால நான் 50% ஏத்திட்டேன், நீ வாங்கக்கூடாதுன்னா உடனே இவன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னானா சொல்றான்றதே இன்னும் தெரியல. அவங்களுக்கு நான் பதில் சொன்னான்னு தெரியல. நேரம் ஓடி போய் சந்திச்சு 50 18 ஆகிட்டான். உடனே இந்த கோடி மீடியா இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டான், ஆஹா 50 18 இறங்கிட்டான், ராஜ தந்துடான், வடிவேலு பின்னாடி ஆளு சுத்தாங்க பாரு அந்த மாதிரி. ஆனா 200 இருந்ததுன்னா 4% இப்ப படுதுன்னா 18%. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தா எந்த வரியுமே கிடையாது. ட்ரம்ப் போட்ட ட்வீட்டை அதோட வேளாண்துறை அமைச்சர் ரீட்வீட் பண்றாரு. என்ன ரீட்வீட் பண்றாரு? அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரும் சந்தை கிடைத்து விட்டது, பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ இந்திய மக்களுக்கு நடுத்தெருவு பிச்சை தான். அப்போ இவ்வளவு பெரிய வாழ்வாதார சிக்கல்ல நம்மளுடைய மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அதை பத்தி நீ ஏதாவது எதிர்த்து ஒரு அறிக்கையாவது உண்டா? ஒரு வெற்று அறிக்கையாவது உண்டா? எதுவுமே கிடையாது. அப்போ பாஜகன்னு பேர் சொல்றதுக்கே நீ உச்சா நடிகர் நீயே. நீ உன்னுடைய அல்ல கையை விட்டு என் தலைவரை பார்த்து உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்வ? உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? உனக்கு எதுவும் கிடையாது. ஆக இளைஞர்களே, இந்த தாவேகா என்பது எப்படி ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள்லாம் பாஜக சேர்த்து அவனை எல்லாம் வெண்மையா மாத்தி ஊழலற்றவன் சொல்லி அவங்ககிட்டயும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குற பாஜக
அந்த மாதிரி மிக திறமையாக இருக்கக்கூடிய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய நமது தமிழக இளைஞர்களை, நமது அண்ணன் தம்பிகளை, நமது தங்கை தங்கைகளை தற்குறிகளாகவும் தரங்கட்ட பயல்களாகவும் மாத்துறதுக்கு ஒரு பிஜேபி ஒரு கட்சி தொடங்கியிருக்கு. அதுக்கு ஃபண்டிங் பண்ணுது. அந்த கட்சியினுடைய பெயர் தான் தாவேகா. அதுக்கு தலைமை தாங்குகிற கூமுட்டை பண்ணி தான் இந்த நடிகர் விஜய் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த கட்சியை விட்டு விலகி நல்வழிப்படுங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.